ஜாதியை பத்தி பேசுறியா? அன்னைக்கே நீங்க போலீஸ்ல உள்ள வைக்கல, இன்னைக்கு எதுவும் ஆயிரத்தி உள்ள வைக்கல. சிவகங்கை மாவட்டத்துல போலீஸ் சரியில்லை சார். நாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே வாடி இருக்கோம், எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே வாடி இருக்கோம். எஸ்பிக்கு நான் போறேன், சிவகங்கை எஸ்பிக்கு நான் போறேன், வாடி இங்கே தான் இருக்கோம். அண்ணனின் உடலை பார்த்து கதறி அழுகும் உறவினர்கள். நம்ம கேஸ்ல கொடுத்து காலி பண்ணோன்னு கேஸை கொடுத்து வச்சதுக்கு அவனை தூக்கி உள்ள வச்சாங்கன்னே. உள்ள வச்ச கோவத்துல இப்படி ஆளுகளை விட்டு பண்ணியிருக்கானே. என்ன கடமை? ஃபைனான்ஸ் கடை வச்சிருக்கானே. சிவகங்கை மாவட்டம் பொன்னகர் பகுதியை சேர்ந்த 36 வயதுடைய பழனியப்பன் அப்படிங்கிறவரு பொன்னகர் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிட கட்டுமான பணியை மேற்பார்வை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதுதான் எதிர்பாராத நேரத்துல 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பழனியப்பனை பயங்கரமான ஆயுதத்தால தாக்கிட்டு ஓடினதாகவும் சொல்லப்படுது. ரத்த வெள்ளத்தில் இருந்த பழனியப்பனை உடனடியாக அங்க இருக்கக்கூடிய கட்டிட ஊழியர்கள் மருத்துவமனையில அனுமதித்த நிலைமையில தான் அவர் உயிரிழந்தும் போயிருக்காரு. தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த பழனியப்பனுடைய உறவினர்கள் கத்தி கூச்சலிட்டு அழுதபடியே பழனியப்பனுடைய இறப்புக்கு காரணம் அவர் கடையில வாடகைக்கு இருக்கக்கூடிய பைனான்சியரான சாந்தகுமார் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும், இருவருக்குமே 4 வருஷங்களா பகை இருந்ததாகவும், சாந்தகுமார் கடை உரிமையாளரான பழனியப்பன் மேல 10 லட்சம் கடன் பெற்றதா போலி ஆவணங்களை தயார் பண்ணி பழனியப்பனை மிரட்டினதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் இது குறித்து பழனியப்பன் காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. தெற்கு காவல்துறையினர் ஆய்வு செய்ததுல சாந்தகுமார் பொய்யான ஆவணங்களை தயார் பண்ணினதும் தெரிய வந்திருக்கு. உடனடியா சாந்தகுமார் மற்றும் அவருக்கு உதவியா இருந்த கணேசன் ஆகிய இருவர் மேல வழக்கு பதிவு பண்ணி சிறையிலையும் அடைச்சிருக்காங்களாம். இந்த ஆத்திரத்துலதான் பழனியப்பனை அவர் கொலை செய்திருக்கார் அப்படின்னு அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது குறித்து அழகப்பபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணி இந்த வழக்குல வேற யாருக்காவது தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கோணத்திலையும் விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணையுடைய முடிவுல யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற உண்மையும் தெரிய வரும்னு சொல்லப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.